இங்க வருகை தந்திருக்க அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நுவரேலியா மாவட்டத்தில் ஹங்குராங்கத்தையில நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட வெற்றி உறுதியானது. அதே நேரத்தில் இன்னைக்கு பல்வேறு பேர் பல்வேறு விதமா பேசுவாங்க. ஆனா நிறைய பேருக்கு புரியாத விஷயம், 1008 பேர் பேசலாம், ஆனா செயல்ல செஞ்சு காமிச்சிருக்கிறது ஒரே ஒரு நபர். அந்த நபர் நம்ம நாட்டின் எதிர்கால தலைவன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள். அதே போன்று இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் மலையகம் எங்க இருக்குன்னு தெரியாத நபர்கள் சம்பள பிரச்சனை பத்தி பேசுறாங்க, வீட்டு பிரச்சனையை பத்தி பேசுறாங்க. ஆனா உண்மைக்கும் எல்லா இடத்துலயும் நான் சொல்லியிருக்கேன், ஹங்குராங்கத்தில் வாழ்ற மக்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு தெரியும். இங்க தாய் இல்லாத புள்ள மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரதித்துவம் இல்லாத ஒரு பிரச்சனை, தற்காலிக தீர்வு பின்னால் நம்ம போயிட்டு இருக்கோம். அதை விட பெரிய பிரச்சனை. நம்ம கண்காணிக்க வேண்டியது எது? நம்ம குழந்தைகளோட கல்வி, வேலை வாய்ப்பு. கொரோனா தொற்று நோய் பிற்பாடு எத்தனை இளைஞர்கள் வேலை இழந்து இங்க நின்னாங்க. ஆனா அது எதுக்கு ஒரு தீர்வு கிடையாது. போலிங்ல அவ்வளவு பேர் நின்னாங்க. போலிங்ல அவ்வளவு பேர் நிக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்க? நாடு அவ்வளவுதான், நாசமா போச்சு, கை கழுவணும், நம்ம அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னா நம்ம பொத்திட்டு போகணும்னு சொன்னாங்க சில பேர். 53 பாராளுமன்ற உறுப்பினர் வச்ச எதிர்கட்சி தலைவர் ஓடி போயிட்டாரு. 3 பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்த கௌரவ அனுரகுமார திசாநாயக்க என்ன பண்ணாரு? மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாரு, பாராளுமன்றத்தை எரிக்கணும்னு சொன்னாரு. ஒரே ஒரு மனிதர் மட்டும்தான் என்கிட்ட நாட்டை பாரம் கொடுங்க, என்கிட்ட இளமையான ஒரு குழு இருக்கு, நாட்டை நான் கட்டி எழுப்புறேன்னு சொன்னாரு. அது நம்மளுக்கு பத்தாது அவருக்கு வாக்களிக்கிறதுக்கு. அதே மாதிரி மலையக மக்கள் சம்பந்தமா நாளைக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகுது. மலையக மக்களுக்கு நாளைக்கு உங்களோட சம்பளம் உறுதியாக போகுது. இந்த விஷயத்தை நான் இங்க பெருமையோட சொல்றேன். இந்த சம்பளம் உறுதியானதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மட்டும்தானே தவிர வேற எந்த கும்பலும் கிடையாது. அது மட்டும் இல்லாம வீடு திட்டம் சம்பந்தமா ஒரு சந்தோஷமான விஷயம், நாங்க 100 நாள் திட்டத்தில் 10,000 வீடுகளை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம மக்களுக்கு சௌமிய பூமி என்கிற திட்டத்துக்கு காணி உறுதி பத்திரத்தை நாங்க வழங்க ஆரம்பிக்க போறோம். நம்ம இலங்கையர்களா மாற போற தருணம் இது. நீங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் இறுதியா கவனிச்சாக்கணும். நாட்டின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியில கேட்கல, ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனல கேட்கல, அதே மாதிரி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில கேட்கல. அவர் இன்னைக்கு தனித்துவமா சுவாதீனமா நிக்கிறாரு, தனி ஒரு கட்சிக்காண்டி இல்ல, மக்களுக்காண்டி. அதே மாதிரி இங்க மூத்த தலைவர் கௌரவ எஸ்பி திசாநாயக்க அவர்கள் இருக்காரு. எஸ்பி திசாநாயக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானுக்கு ஒரு அண்ணன் மாதிரி. எஸ்பி திசாநாயக்க அவர்கள் மறைந்த தலைவர் ஆறுமுக தொண்டமானது தோளோட தோல் நின்றுக்காரு இவ்வளவு காலம். அவரை பத்தி ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கிங்னா எஸ்பி திசாநாயக்க அவர்கள் கிங் மேக்கர். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு என் பின்னால ஒரு மாபெரும் சக்தி இங்க உட்கார்ந்து இருக்காங்க. தலத்தாத்துக்கு வரல அவங்க எதிர்கட்சியில இருந்து என்ன முடிவு எடுத்தாங்க? இங்க இருந்தா ஒரு வேலையும் நடக்காது, நான் ஒரு இலங்கையர், என் குழந்தைகளை நான் பாதுகாக்கணும், என் தாய் தந்தை நான் பாதுகாக்கணும் சொல்லி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அப்படி இருக்கும்போது நம்ம நன்றி மறந்த சமூகமா வர வேணாம், தூண்டுதலுக்கு அடிப்படைய வேணாம். ஆகவே மக்கள் எல்லாருமே எதிர்வரும் 21ஆம் தேதி செப்டம்பர் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிச்சு அடுத்த ஜனாதிபதி அந்த சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்க நான் நம்புறேன். இதோட என் உரையை முடித்துக் கொண்டு ஜனாதிபதி அவர்கள் உங்ககிட்ட சில விஷயங்கள் சொல்லுவாரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் சுருக்கமா சொல்லிடுறேன். மீண்டும் ரணில், வேண்டும் ரணில், என்றும் நாங்கள் உங்களுடன். நன்றி, வணக்கம்.